ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்து பெருமாளுக்காக தன்னுடைய பெரிய திருமொழியில 10 பாசுரங்கள் வந்து பாடியிருக்கார். மிக மிக அற்புதமான பாசுரங்கள் எல்லாமே. அதனால இந்த திவ்ய தேசம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசமா கருதப்படுது. பேர்லயே பாத்தீங்கன்னா திரு வெள்ளி அம் குடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை குறிக்குது, வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்குது, அம் அப்படிங்கிறது அழகியதான அப்படிங்கிற மாதிரி, குடி அப்படிங்கிறது நிலையா இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பை குறிக்குது. அப்ப திருவெள்ளியங்குடி அப்படிங்கிறது சுக்கிரனுக்காக நிலையா இருந்து பெருமாள் தாயாரோட காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த ஸ்தல புராணத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பெருமைகள் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து சுக்கிர தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்தமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம வாழையடி வாழையாக செவ்வாழை மரம் வந்து இந்த ஸ்தலத்துல ஸ்தல விருட்சமா வந்து அமையுது. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமைப்பு இந்த திவ்ய தேசத்துல. அப்ப யாருக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிர தோஷம் இருக்கோ, அது மட்டும் இல்லாம கண் பார்வை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கோ, கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, தாராளமாக அவங்க வந்து இந்த பெருமாளை வந்து சேவிக்கலாம். நிச்சயமாக நன்மை ஏற்படும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சுக்கிரனினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, இப்போ உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்தலத்துல நீங்க பெருமாளின் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தான் சீக்கிரமா அமையுமே தவிர இந்த செல்வம் அமைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து தாமதம். ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பே அவ்வாறுதான் இருக்கும் உங்க ஜாதகத்துல. அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனோட அமைப்பை பொறுத்துதான் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கும் பலிதமாகும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம மனமுருகி பிரார்த்தனை செஞ்சா பெருமாள் எதை வேணா அருளுவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.